வெல்கம் டு கடல் தோண்டியல் மீனவன் சேனல். கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விரால் பிடிக்க வந்திருக்கோம். என்ன தான் நம்ம ஃப்ராக் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கெண்டை மீன் போட்டு பிடிக்கிறது டேஸ்ட்டே வேறு. போட மச்சான். ஹூக் சைஸு 9ஆம் நம்பர் முள், பெரிய முள் கைஸ். 9ஆம் நம்பர் முள், 60 mm பண்ணு, லீட்டரில் எனக்கு யூஸ் பண்ணுற பண்ணு. செலக்ட் பண்ணியிருக்கிறது லேக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி முள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பொதுருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்னேக் ஹெட் இருக்கும். ஈவினிங் டைமில் நம்ம இந்த மாதிரி கெண்டை மீனை புஷ்னு வந்து இந்த மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி ஒரு 5 தூண்டில் போடுறீங்கன்னா அதில் 2ல் எதனா ஒன்று நச்சிரும். ஒரு காஸ்ட் பண்ணுற இடம் இந்த மாதிரி கீழே போகும். அந்த லாஸ்ட்டில் போடு. ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் இங்கே போட்டுரு, அப்புறம் 2வது இங்கே, 3வது அங்கே லைனாக ஒன்று போடு. எதுவுமே மிஸ் பண்ணாத மாதிரி. கெண்டையை குத்துனீங்கன்னா முதல்ல தண்ணியில் போட்டு வச்சுருங்க. கையில் வச்சுன்னே நீங்கள் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா கெண்டை செத்துரும். அது பாருங்கள், பாருங்கள் ப்ளேஸ் பாருங்கள் கைஸ். சூப்பர்ரா, நல்லா ஃப்ரீயாக விட்டு வந்துடு தங்கூசு. சரியான ஸ்பாட்டு கைஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாருங்கள், அந்த செடிக்கு கீழே இருக்குது. எப்போவுமே அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீனுங்க இருக்கும். ஸ்ட்ரைக் பண்ணால் கம்பல்சரி வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். இப்போ அடுத்த பஞ்சி போட்டுடலாம். அப்படியே கை விட்டு கெண்டைங்களெல்லாம் எடுத்து காட்டு மச்சான். ஜிலேபி, குட்டி குட்டி ஜிலேபிப்பா. கெண்டை அழகாக இருக்குல்ல. கெண்டை கூத்துறது காட்டு. இதெல்லாம் பெரிய கெண்டை, அதனால் நாங்கள் முதுகில் குத்துறோம். ஓரளவுக்கு மீடியமான கெண்டைங்க. சின்ன கெண்டையாக இருந்தால் நீங்கள் முதுகில் குத்தாதீங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, செத்துரும். வாலில் தான் குத்தணும். பேக் சைடு வால் இருக்குல்ல, அங்கே குத்தணும். சின்னதுனா இருந்தால் ஒரு அடியாக முழுங்கிடும், முள் மாட்டிக்கும். பெருசுன்னும் போது அதோடைய முதுகில் இருந்தால் ஓரளவுக்கு பாதி தான் மீன் முழுங்க பார்க்கும். அந்த பாதி முழுங்கினாலும் நமக்கு லாக் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம முதுகில் கட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை. தலைவரை, இந்த சைடு தான் விரால். நான் எல்லாம் இந்த சைடு தான் பிடிச்சிருக்கேன். இந்த சைடே போடு எல்லாத்தையும். ஃப்ரீ பண்ணி எவ்வளோ ஒன்றால் தூக்கி அடிக்க முடியுமா காய்ச்சி. இன்னொரு பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் போட்டிருக்கோம். ஸோ இது கரெக்டாக போடும்போது எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி முள்ளுங்க கீழேயே வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக போடணும் காய்ச்சி. மீன் வந்து அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது பாருங்கள், முட்டைலாம் விட்டுட்டு. ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் காட்ட முடியாது, ஏன்னா அது கழிச்சு ரொம்ப நேரம் பார்த்து அடிக்கும். பார்த்தீங்களா கைஸ். மீன் எவ்வளோ வேகமாக இருக்குது பாருங்கள். போட்டு சுற்றிட்டுருக்கு, பயந்துட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து விரால் வந்துருச்சுனாலே மீன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடும். ஓட பார்க்கும், அசைய பார்க்கும். இப்போ மூமெண்ட் அதிகமாக தான் விரால் கம்பல்சரி அடிச்சிடும் அதை. கைஸ், 3வது பஞ்சு இல்லை இதில். பஞ்சு கேட்டு ஃபஸ்ட்டு.
கைஸ் 1 2 3 இன்னும் கொஞ்சம் நல்லா லூஸ் விட்டு வச்சுருந்தேன்னா கைஸ் இங்கே போட்டிருக்கிற பஞ்சு அச்சிச்சு இல்லைடா, எதிர்பார்க்கவே இல்லை கைஸ், மீன் அச்சிச்சு. இதை பாருங்கள், இதை பாருங்கள், பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. போயிடுச்சா? கொஞ்சம் மிஸ் பண்ணோம், இழுத்துட்டு உள்ளே விரால் உள்ளே பூந்துருச்சு, பார்க்கவே இல்லை அச்சதை. கைஸ் ஒரு பெரிய நஷ்டம் இந்த இடத்துல நமக்கு. பஞ்சு பார்த்தீங்களா, முள்ளில் போய் மாட்டிக்கிச்சு நல்லா. சரி, நெக்ஸ்ட் அங்கேயே ஒன்று போட்டுடலாம். எங்கே பை நரம்பு அறுத்துக்கிச்சா? கைஸ் 3வது மீன் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருந்தோம், உள்ள போட்டு மேலே தூக்க 3வது விரால் மீன். ஒரு மீன் வச்சிருக்கு போட்ட தூண்டில்ல. என்னடா மேலே போய்க்குது? சூப்பரு, அவ்வளோ தூரம் எப்படி போகுது கைஸ். இதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு மீனை பிடிச்சிட்டோம், 2 மீன் பிடிச்சிட்டோம். இதை பாருங்கள் கைஸ், இந்த மீனை நான் லேண்ட் பண்ணும்போது எனக்கு பக்கத்தில் ஆள் இல்லை, ஸோ அதனால் நான் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. கைஸ் இதுதான் நாங்கள் டோட்டலாக பிடிச்ச மீன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மீன் பிடிச்சோம், அது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்லா ஒன்று மாட்டிச்சு மாவில். கெண்டை பிடிக்கிறதுக்காக பிடிச்சிருக்கும்போது ஒரு கட்லா ஒன்று மாட்டிச்சு. கேட்சிங் எதுவுமே காட்ட முடியல, ஏன்னா இடம் அந்த மாதிரி கைஸ், ஃபுல்லாக வந்து செடி, முள், தண்ணி. ஸோ ஃபோன் சேஃப்டிக்காக கேட்சிங் நிறைய வீடியோ காட்ட முடியல. இந்த மாதிரி இடத்துல தான் பிடிச்சோம் எல்லாமே. மொத்தம் பார்த்தீங்கன்னா விரால் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 3 + அது ஒரு 2. ஸோ இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க, பிடிச்சிட்டே இருந்தோம். ஒரு அண்ணன் வந்து வீட்டுக்கு தேவைன்னு கேட்டார், பாருங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டார் கைஸ். பாருங்கள் கைஸ், காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டார். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி காசு கொடுத்துட்டு யாராச்சும் வாங்கிட்டு போய் இந்த அனுபவம் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.